அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறுவனின் துஆ. ஒரு ஏழை அம்மா, ஒரு சிறிய பையன். அந்த அம்மா வேலைக்கு போக தினமும் அதிகாலையில் பையனை பள்ளிக்கு செலுத்துவார். ஒரு நாள் வீட்டில் உணவு இல்லை, சாப்பாடு இல்லை. அம்மா அவனிடம் சொன்னார், மகனே, இன்று அம்மாவுக்கு வேலை கிடைக்கணும், இல்லாட்டினா நாம பட்டினிதான். நீ பள்ளிக்கு போகும் வழியில் அல்லாவிடம் துஆ செய் என்றார். அந்த பையன் பள்ளிக்கு செல்லும் வழியில் கைகளை மேலே தூக்கி சொன்னான், யா அல்லாஹ், என் அம்மாவுக்கு வேலை கொடுங்க, அவங்க கதறாங்க, எனக்கு சாப்பாடு வேணும், அம்மா அழக்கூடாது என்று மனதார துஆ கேட்டான். அதே நாள் மாலை ஒரு வீட்டு குடும்பம் அவனது அம்மாவை அழைத்து வேலை கொடுத்தார்கள். அந்த இரவில் அம்மா மகனிடம் சொன்னார்கள், உன் துஆவுக்கு அல்லாஹ் பதில் சொன்னான், உன் உள்ளம் தூய்மையாக இருந்ததால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்கள் ஒருவர் தன்னை அல்லது மற்றவர்களுக்காக துஆ செய்தால் அல்லாஹ் 3 வழிகளில் பதில் தருகிறான். நீ கேட்டதை நேராக கொடுக்கிறான், அதை விட சிறந்ததை ஒன்றை கொடுக்கிறான், அல்லது அதனால் உன்னை ஏதோ தீமையிலிருந்து காப்பாற்றுகிறான். இன்றைய வாழ்க்கையில் நாம் முடியாததை காணும் போதெல்லாம் அல்லாஹ் கேட்டதையும் கேட்காததையும் அறிந்து நம்மை காப்பாற்றுகிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த கதை உங்கள் பிள்ளைகளோடும் நண்பர்களோடும் பகிருங்கள். இது ஒரு சின்ன துவா, ஆனால் பெரிய பதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.